அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் 32ஆம் தேதி, அதாவது 14/6/2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வெள்ளிக்கிழமை. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பெஷலான டே, அதாவது தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த நன்னாளில் நம்மளுடைய சிம்ம ராசிக்கு நவகிரகனுடைய அமைப்பின் காரணமாக இந்த நாள் எப்படிங்க இருக்க போகுது பார்த்து தெரிஞ்சுக்கலாங்களா? அதுக்கு முன்னாடி இந்த நாளில் நம்ம எப்பவும் போல சொல்கிறதான், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கு உரியது தான். அந்த வகையில் இந்த நாளில் சிம்ம ராசிக்காரங்க பெண் தெய்வங்களுடைய வழிபாட்டுக்கு ரொம்ப சிறப்பு. அதில் முக்கியமாக சிம்ம ராசி வழிபட வேண்டிய பெண் தெய்வம் யார் தெரியுங்களா? சிங்கத்தின் மீது அமர்ந்து பவனி வரக்கூடிய துர்க்கை அம்மனுடைய வழிபாடு தான் சிம்ம ராசிக்கு இந்த நாளில் உகந்ததுங்க. நான் பல பதிவுகளில் சொல்லிட்டேன். துர்க்கை அம்மனை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கஷ்டங்களை, கண்ணீர்களை துடைக்கக்கூடியவள். பெயர்லேயே பார்த்தீங்கன்னாக்க கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுருக்காங்க இந்த அம்மன், இல்லையா? பொதுவாக நம்ம கைகள் அப்படிங்கிறது வணங்குறதுக்கு, அடிக்கிறதுக்கு, பிடிக்கிறதுக்கு, இப்படி நிறைய விஷயங்களுக்கு கை அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு நம்பிக்கைக்கும் மேலே. ஸோ இப்படிப்பட்ட தெய்வமான துர்க்கை அம்மன் மீது நம்பிக்கை வைங்க. நிச்சயமாக நல்ல எதிர்காலம் இருக்குது, நல்ல வளமான வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் சொல்லுங்கள், ஓம் துர்க்கை அம்மனே போற்றி போற்றி. பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா நார்த் சைடில் இந்த மார்வாடின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நிறைய இடங்களில் கடை வச்சுருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நீங்கள் பொருள் வாங்க போகும்போது பாருங்கள், கட்டாயம் பார்த்தீங்கன்னாக்கா துர்க்கை அம்மனுடைய படம் இருக்கும். ஓகேங்களா? காரணம் என்ன தெரியுங்களா? செல்வ செழிப்புக்கு. கெட்டது நம்மளை அண்டாமல் பார்த்துக்கிறவங்க இவங்க தான். ஸோ வீர தீரமாக நம்ம வாழணும் அப்படின்னா நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படும். அந்த நம்பிக்கைக்கு உரித்தான தெய்வம் தான் இந்த துர்க்கை அம்மன். ஸோ இவங்களுடைய வழிபாடு அதை பேச போனோம் அப்படின்னாக்க இன்றைக்கி இந்த வீடியோ பதிவு பத்தாது. ஓகேங்களா? ஸோ இன்னொரு நாள் நம்ம இந்த அம்மாவுடைய வழிபாடு மட்டும் நமக்கு எந்த அளவுக்கு உத்தமம் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். இப்போது இந்த நாளில் காலையில் எழுந்ததும் மங்களகரமாக குளித்து முடிச்சுட்டு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜை, தீபதூப ஆராதனை செஞ்சுட்டு ஒரு நல்லெண்ணெய் தீபம் அல்லது ஒரு நெய் தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியில் துர்க்கை அம்மன் இருக்காங்க அப்படிங்கிறத முழுமையாக நம்பி உண்மையான பக்தியோட வழிபாடு செஞ்சுட்டு ஓம் துர்க்கை அம்மனை போற்றி போற்றின இவங்களுடைய நாமத்தை 3 முறை சொல்லி முடிச்சுட்டு அன்றாட வேலைகளை தொடங்குறப்போ எந்த ஒரு கஷ்டங்களும் உங்களை அணுகாது. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப எதிர்ப்பாக இருக்குது, எதிரிங்களாம் சூழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சட்டுன்னு இன்றைக்கி இந்த அம்மனை வழிபாடு செஞ்சுட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த ஆப்போசிட் பார்ட்டி எதுவும் பேச மாட்டாங்க. இது எங்கே இன்னும் நீங்கள் உணர முடியும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த அம்மனை வழிபாடு செஞ்சுருங்க. கட்டாயம் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் துர்க்கை அம்மனுடைய பெயரையோ துர்க்கை அம்மனுடைய ஃபோட்டோவையோ பார்க்க முடியும். சரிங்களா? வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையான பக்தியோடு நீங்கள் வழிபாடு செய்து பாருங்களேன். கட்டாயம் இந்த நாளில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுடைய பெயரையோ அவங்களுடைய ஃபோட்டோஸையும் நீங்கள் பார்த்துருவீங்க. அப்போ உங்களுக்கு உங்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு பழிச்சிருக்கு அப்படிங்கிறத உணர முடியும். சரிங்களா? நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த நாள் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டுங்க, நம்ம வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய ரிக்வெஸ்ட்டாக கூட உங்கள் காலில் விழுந்து கூட வேண்டுறேன்னு நினச்சிக்கோங்களேன். நேற்றுக்கு போட்ட வீடியோஸில் ஒருத்தர் ஒரு அன்பு உறவு பார்த்தீங்கன்னாக்கா பிளட்டுக்காண்டி திண்டுக்கல் ஜிஹெச்சில் அட்மிட் ஆகிட்டுருக்கேன் மேடம், எனக்கு பி பாசிட்டிவ் பிளட்டு கிடைக்கல, ஸோ வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தயவுசெய்து சொல்கிறேன், நம்ம வேண்டுறதை விட யாராவது முடிஞ்சுது அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நம்மக்கிட்ட இல்லை, அவங்கக்கிட்ட நான் கேட்டிருக்கேன் கமெண்ட் பாக்ஸில். அவங்களுடைய ஃபோன் நம்பர் சென்ட் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது அங்கே டைப் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா தயவு செஞ்சு காண்டாக்ட் பண்ணி உங்களால் முடிஞ்சதுன்னா யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தாலும் சரி
குருதி தானம் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. பிளட்டு அப்படிங்கிறது வந்து 21 நாளில் திரும்பவும் நமக்கு வந்துட்டு வந்துடும். சரிங்களா? ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு இது பெரிய உதவியாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேங்க. என்ன சொல்கிறது, இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி நல்லாவும் இருக்குது, ஒரு மாதிரி ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. என்னடா இப்படி கேட்டும் நம்மளால் உதவி செய்ய முடியலையோ அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஸோ நம்ம உறவங்கிட்ட வந்துட்டு உதவி கேட்குறோம் முதல் முறையாக ஒரு உயிரை காப்பாற்ற அப்படின்னு கேட்குறப்பவும் ஒரு பெருமையாக இருக்குது. கடவுளே, எல்லாருக்கும் எல்லா விதங்கள்லேயும் எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காத ஒரு உறவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய பொக்கிஷம். அது எல்லாருக்கும் நல்ல விதத்தில் காப்பாற்றி கொடுத்துரு. குடும்பமாக உருவாக்கியிருக்க அது எல்லாத்தையும் இவங்களுக்கு சரிவர செஞ்சு கொடுத்துரு கடவுளே. இவ்வளோதாங்க நம்மளோட வேண்டுதல். முடிஞ்சதுன்னா ஹெல்ப் பண்ணுங்கள், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னாக்க கமெண்ட் பாக்ஸ்லேயும் பதிவிடுங்க. நன்றிங்க. இதை பேசும்போதே நமக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குன்னா, ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்புக்கு அடிமையானவங்க தான். நம்ம வீடியோ பற்றி பார்க்கக்கூடிய உறவுகள்லாம் சொல்லவே வேண்டாம். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. என்னுடைய உறவுகள் எல்லாமே வந்துட்டு வாழ்வாங்கு வாழணும், வளமோடு வாழணும், அவங்களுடைய கஷ்டங்கள் விலகணும். இதுக்காக தான் நம்ம நிறைய வேண்டுதல் வச்சுட்டு தான் இருக்கோம். உங்களுடைய எல்லா வேண்டுதலும் உங்களுடைய எண்ணம் போல் நிறைவேறணும். வாழ்க வளமுடன். ஏதாவது கொஞ்சம் குத்தம் குறையாக பேசியிருந்தேன் அப்படின்னாக்கா மன்னிச்சிருங்க. ஒரு உயிர்காண்டி தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கேன். சரிங்க, நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவுக்கு போயிடுவோம். இந்த நாள் நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு எப்படிங்க இருக்க போகுது? பொதுவாகவே இந்த நாளில் உங்களுடைய சூழ்நிலை அறிந்து வாக்குறுதிகளை அழிங்க. உங்களால் முடியுமா? முடியும். முடியாது அப்படின்னாக்கா முடியாதுன்னு சொல்லிடுங்க. இல்லையா, முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தினாக்கா முடியாதுன்னு சொல்லிட்டு கூட செஞ்சு கொடுத்துருங்க. ஆனால் முடியும் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒருவேளை நம்மளால் முடியாமல் போயிடுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? நம்மளுடைய நன்மதிப்பே வந்து அந்த வாக்கு கெடுத்துரும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்துச்சுனாக்கா செஞ்சு கொடுத்துருங்க. முடியாது அப்படின்னா ட்ரை பண்ணுறேன், ஸோ நம்ம வந்து முட்டி மோதி நம்மளுடைய சூழ்நிலையை சரி செய்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு போக்கு இருந்ததுனாவே அதை தவிர்த்திடுங்க, ரொம்ப நல்லது. அடுத்த அரசு காரியங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு சில நுணுக்கமான விஷயங்களை இந்த நாளில் தெரிஞ்சுப்பீங்க. அதன் காரணமாக அனுகூலமான பலன் உண்டு. எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் சரி, நிதானமாக நீங்கள் செயல்படுவதன் காரணமாக உங்களுடைய நன்மதிப்பு உயர்த்தி கொள்ள முடியுங்க. அடுத்த நட்பு வட்டாரங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்குங்க. நீங்கள் எதிர்பார்க்குற உதவிகள் கிடைக்கும். அடுத்த உணவு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போகுதுங்க. அடுத்த வியாபார பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு பணிகளில் புதிய இலக்குகள் பிறக்குங்க. இந்த விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோல் செட் பண்ணுவோம் இல்லையா, வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இலக்கு இந்த நாளில் நீங்கள் நிர்ணயிக்க போகிறீங்க. இனி வரக்கூடிய காலகட்டமும் உங்களுடைய இலக்கை நோக்கி தாங்க பயணமாக போகுது. ஆகமத்தில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலன் உண்டு. பொருளாதார ரீதியாக பார்க்குறப்போ வரவு நிறைந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. மேலும் சொல்லணும்னா எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி, வெற்றியை மட்டுமே தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் சிம்ம ராசிக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்த வாழ்க்கை துணை வழியால் நீங்கள் எதிர்பார்த்த பொருள் சேர்க்கை உண்டுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ஆல்ரெடி சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி சண்டை போட்டு பேசாமல் இருக்கீங்க, கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்குது, அப்படி இருந்தால் கூட சரி, எல்லாமே சரியாயிடும். உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளையும் இந்த நாளில் நிறைவேற்றி மகிழ போகிறீங்க. உங்களுடைய எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை இந்த நாளில் ரொம்ப சர்வசாதாரணமாக முறியடிக்க போகிறீங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் நல்லபடியாக ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நான் சிம்ம ராசிக்கு வணங்க வேண்டிய தெய்வம் யாரை சொல்லியிருக்கேன்? துர்க்கை அம்மனுடைய வழிபாடை சொல்லியிருக்கேன். அதனுடன் சேர்த்து நம்மளுடைய சிவபெருமானை வழிபாடு செய்வதன் காரணமாக உங்களுக்கு மகிழ்ச்சி தங்குங்க. உங்களுடைய எதிரிகள் ஓடி ஒளிவாங்க. உங்களுடைய கை இன்னைக்கு ஓங்கும். ஓகேங்களா? ஸோ துர்க்கை அம்மனுடைய வழிபாடையும் சிவபெருமானுடைய வழிபாடையும் சேர்ந்து செய்யுங்க. சிறப்போ சிறப்பு. ஓகேங்களா? மேலும் பேசணுன்னா இந்த நாளில் எடுத்த காரியங்கள் முடிவு பெறுதில்ல, தாமதம் இருந்தாலும் அந்த விஷயம் முடிஞ்சே ஆகும், உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த நாளில் உங்களுடைய முதலீடுகளை அதிகரித்து, அதாவது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்மராசி முதலீடுகளை அதிகரித்து உங்களுடைய போட்டியாளர்களை திணறடிப்பீங்க. இந்த ஏலம் எடுக்க போகும்போது சொல்லுவாங்க இல்லையா,
ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1000 10,000 ஏற்றிட்டு போனால் ஒரே ஆள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லட்சக்கணக்கில் ஏற்றிட்டு போவாங்க. அந்த மாதிரி உங்களுடைய போட்டியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட போட்டி போட முடியாமல் திணறி ஓட போகிறாங்க. அடுத்து தொழிற்சாலைகளில் வேலை செய்யக்கூடியவங்க உற்சாகமாக வேலையை பார்ப்பீங்க. உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மரியாதை உண்டுங்க. உத்தியோக பணிகள் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, எந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன் உண்டு. ஆடம்பரமாக செலவு செய்து அவஸ்தைப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதனால் ஆடம்பர செலவுகள் ஏதாவது வருது அப்படின்னாக்க யோசித்து செலவு பண்ணுங்கள். உங்களுடைய கையிருப்பை இறுக்கி பிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா? வேறு எந்த ஒரு குத்தம் குறையும் இல்லை. இந்த நாள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. முக்கியமாக குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு எப்படி இருக்குன்னா சந்தோஷமான நாளுங்க. அடடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் உற்சாகமாக செயல்பட போகிறீங்க. வேலையில் உங்களுடைய வேலையை பார்த்து மற்றவங்களுக்கு உதாரணம் சொல்லக்கூடிய அளவுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். உயர் அதிகாரிகிட்டேருந்து பாராட்டுகள் கிடைக்கும். உங்களுடைய பதவி உயர்வுக்கும் உங்களுடைய சம்பள உயர்வுக்கும் பேச்சுவார்த்தை நடக்குங்க. ஓகேங்களா? மருத்துவத்துறையில் இருக்கீங்களா, உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். ரியல் எஸ்டேட், சின்ன சின்ன வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் இன்றைக்கி நல்ல லாபகரமான ஒரு காலகட்டம். ஆக மொத்தத்தில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. புரியுதுங்களா? மேலும் இந்த நாளில் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைன்னு பார்த்தோம்னா தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம். மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய நுணுக்கங்களை அறிந்து கொள்வீங்க. மேலும் சொல்லணும்னா இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். பொதுவாகவே மகம் நட்சத்திரம் ரொம்ப தெளிவாக செயல்படுவீங்க. அதன் காரணமாக வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கி வருமானம் அதிகரிக்கும். அடுத்த பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காம திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த நாளில் நிறைவேறுங்க. மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். கடன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகேங்களா? ஒரே வரியில் சொல்லணுன்னா இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். அடுத்த உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இலக்குகள் வெற்றியை கொடுக்கும். புதுசாக இலக்குகளை நோக்கி பயணம் செய்ய போகிறீங்க. மேலும் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகளின் ஆசைகளை நிறைவேற்றி மகிழ போகிறீங்க. இருந்தாலும் அவங்களால சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்குங்க. மேலும் சொல்லணுன்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் மனசு காட்டக்கூடிய வழியில் செயல்படுவீங்க. அதன் காரணமாக வெற்றி உண்டு. வியாபாரத்துலேயும் நல்ல முன்னேற்றம் அடைவீங்க. உங்களுடைய வருவாய் அதிகரிக்குங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மார்க் அடிப்படையில் சொன்னாக்கா 100%க்கு 88% சாதகமாக இருக்குது. அந்த 12 மார்க்கு எப்படி மேடம் வாங்குறது அப்படின்னா கடவுளுடைய வழிபாட்டின் காரணமாக தான் முடியும். ஸோ துர்க்கையுடைய வழிபாட்டையும் சிவபெருமானுடைய வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்க. நல்லது நடக்கும். முடிஞ்சால் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்க. இல்லைன்னா எங்கே இருந்தாலும் சரி இவங்களுடைய நாமத்தை சொல்லிட்டு அன்றாட வேலைகளை தொடங்க. அற்புதமான மாற்றம் உண்டு. சிவசிவா சிவசிவான்னு சொன்னாலும் சரி, ஓம் துர்க்கை அம்மனை போற்றி போற்றின்னு இவங்களுடைய நாமத்தை சொன்னாலும் சரிங்க. இன்னைக்கு நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம். கடவுள்கிட்ட வழிபாடு அப்படிங்கிறது முழுசாக ஒரு நம்பிக்கையோட, எனக்கு தெரியும் என்னுடைய கடவுள் என்னுடைய கஷ்டத்தை போக்கிடுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் கடவுள்கிட்ட ரொம்ப உரிமையோட வேண்டுங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். என்னால் முடிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்பு உறவுகள் எல்லாருக்காகவும் நான் தினம் தினம் வேண்டிக்கிட்டே தான் இருக்கேன். ஒரு சில நண்பர்கள் எனக்கு இதுக்காக வேண்டிக்கோ மேடம், என்னுடைய கஷ்டம் தீரணும், என்னுடைய குழந்தைக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் சொல்கிறீங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என் மேலே நம்பிக்கை வச்சு உங்களுக்காக நான் வேண்டணும்னு தானே என்கிட்ட ரிக்வஸ்ட் கேட்குறீங்க. நிச்சயமாக சொல்கிறேங்க, தினம் தினம் நான் வேண்டுறேன். குறிப்பிட்டு சொல்கிறவங்களுடைய பெயரை சொல்லி நான் வேண்டிக்கிறேன். இது தாண்டி பொதுப்படியாக உலகத்தில் இருக்க அனைத்து உயிர்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதும் நம்மளுடைய மிகப்பெரிய வேண்டுதலாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அன்பாக இருங்க. அரவணைப்பை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னாவே மற்றவங்களுடைய அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு தன்னால் கடவுள் கொடுப்பாருங்க. சரிங்களா? ஏன்னா இதுக்கு உதாரணம் நானாகவே கூட இருக்கலாம். ஏன் சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்களேன். நம்ம யார் என்னன்னே தெரியாது இல்லையா? ஆனால் எனக்காக எவ்வளோ லைக் பண்ணுறீங்க, எவ்வளோ கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க,
ஸோ இதுவே எனக்கு வந்து மிகப்பெரிய சொத்தாக என்னுடைய கடவுளை எனக்கு கொடுத்ததான் நான் நம்புகிறேங்க. ரொம்ப 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 சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் என்னுடைய வீடியோ பதிவு, என்னுடைய வாய்ஸை கேட்குறதுக்கு ஒரு அன்பு உள்ளங்கள் இருக்கீங்க அப்படின்ட்டு. நான் ஒரு நாள் வீடியோ போடாட்டியும் சரி, எவ்வளவோ ரிக்வஸ்ட் வரும், என்ன ஆச்சுன்னு கேட்குறீங்க, உடம்பு ஏதாவது சரியில்லை அப்படின்னாலையும் சரி, அதுக்காக எனக்கு சஜஷன் சொல்கிறீங்க. இதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னன்னைக்கும் உங்களுடைய அன்புக்காக நான் தொடர்ந்து சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேங்க. பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்பவுமே நம்ம சொல்கிறது ஒன்றே ஒன்று தாங்க, நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்குங்க. வாழ்க வளமுடன். உங்களுடைய கண்ணீர்கள் எல்லாமே காத்தா கரைஞ்சு போக்கட்டுங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்கள் கடந்து, கண்ணீர் மாறி, கவலைகள் மறந்து, காலகாலத்துக்கும் கம்பீரமாக வாழ போகிறீங்க கூடிய விரைவில். சரிங்களா?